ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் இனிப்பு சீடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு மைதா பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு கரெக்டாக 300 கிராம் இருக்குது. அதே கப்பில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீனி வந்துட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும். ஜீனி கரையிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே ஆகும். நல்லா கரையிற வரைக்குமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஜீனி நல்லா கரைஞ்சாச்சு. ஜீனியில் வந்து லைட்டாக தூசி நிற்கும். அதனால் வந்துட்டு இது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ஜீனி தண்ணி வந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம் ரெடியாக. வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. இப்போ நம்ம ஜீனி அளந்த அதே கப்பில் 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்துட்டு நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஜீனி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ ஜீனி தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசையணும். நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரை மணி நேரம் பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இது போல் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கும், இது போல் இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு பிரிச்சுக்கணும். இதை வந்துட்டு 3ஆக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு உருண்டை செய்ய போகிற உருண்டையை மட்டும் வெளியில் வச்சுட்டு பாக்கி 2 உருண்டையை பவுலில் வச்சு மூடி வச்சுருவோம், காயாமல் இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி கட்டையில் இல்லை இது போல் தரை சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த மேடையில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது போல் நல்லா உருட்டிட்டு நல்லா வெடிப்புள்ளாத மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் உருட்டு கட்டையில் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது போல் லைட்டாக தேய்ச்சி விடணும். ரொம்ப தேய்ச்சிட வேணாம். அதாவது நமக்கு சீடை வந்துட்டு கொஞ்சம் உப்புன மாதிரி இது போல் இருக்கணும். இப்போ ஓரக்கரையெல்லாம் வெடித்த மாதிரி தான் வரும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ கத்திலையும் நெய் தடவிக்கோங்க. இப்போ ஓரத்தில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது அப்படியே வந்துட்டு உருண்டை பிடிச்சிட்டு இதையுமே பவுலில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இது அப்புறமா திருப்பி வளர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு சீடை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நீளமாக வேணும்னா அப்படி கூட போட்டு எடுக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இதெல்லாம் எடுக்கிறது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். இதை அப்படியே வந்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையுமே வந்துட்டு வளர்த்து எடுத்துக்கணும். நம்ம தேய்க்கும் போது மட்டும் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது.
இதே போல் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு எண்ணெய் சூடு வந்துட்டுருக்கு. எண்ணெய் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம போட போகிற டைமில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சிடணும். அப்போது தான் வந்துட்டு நமக்கு சீடை வந்துட்டு கருகாமல் அழகாக பொன்னிறமாக வரும். அதே போல் உள்ளேலாம் நல்லா அழகாக வெந்து வரும். ஸோ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம அந்த மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ அழகாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு திருப்பி திருப்பி விடணும். அப்போது ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் வந்து நமக்கு அழகாக பொரிஞ்சு அழகாக வெந்து வரும். இது போல் லைட்டாக அப்பப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை எண்ணெய் வந்துட்டு சூடு கம்மியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போது அழகாகவே நமக்கு சீடை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பபிள்ஸ்லாம் வந்துட்டு ஓரளவு அமர்ந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா கருக விடாமல் அழகாக எடுக்கணும். இதே போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராகவே சீடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்துட்டு இதில் ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். நல்லா அழகாக மொறுமொறுன்னு இருக்கும். அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.